ஒரு நிமிஷம் பார்க்கலாம். அம்மா குழந்தை கொடுமா, சட்டை கழட்டு. என்னாச்சு தெரியல. இங்க பாரு. அச்சோ இருங்கம்மா இருங்கம்மா, ஒண்ணு இல்ல என்னன்னு பார்க்கலாம். இருங்க பார்க்கலாம். அச்சோ ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இங்க பாரு. இரு இரு. பூச்சி. பூச்சியா? எப்படிங்க நம்ம வீட்ல எப்படி பூச்சி? வந்துடாதீங்க, கொஞ்சம் இருங்க. அம்மா, நம்ம வீட்ல பூச்சி கடிக்க ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாமா. சீக்கிரமா. ஐயோ நல்லா கடிச்சிருக்கு. என்ன பூச்சின்னு தெரியலையே. என்னங்க வாங்க டாக்டர் கிட்ட அவளை கூட்டிட்டு போலாம். ரிலாக்ஸ் ப்ளீஸ். அவங்க தான் குழந்தைய பாத்துட்டு இருக்காங்கல்ல, நீ எதுக்கு பதற? ஐயோ சீக்கிரமா. ஐயோ நீங்க வேற கண்ட ஆயில்மெண்ட் போட்றாதீங்க, அவளுக்கு அலர்ஜி ஆயிட போகுது. ஏங்க டாக்டர் இந்த மாதிரி பூச்சி கடிக்க கொடுத்த ஆயில்மெண்ட் தான், ஒண்ணும் ஆகாது, கொஞ்சம் பயப்படாதீங்க. ஆயில்மெண்ட் ப்ளீஸ் கீப் குவைட். அவங்க தான் குழந்தை அழுகி நிப்பாட்ட பாக்குறாங்கல்ல, நீ குறுக்க எதுவும் பேசாத ப்ளீஸ். சார் அவங்க ஏதோ பதட்டத்துல பேசுறாங்க, நீங்க ஏன் சார் பெருசா எடுத்துக்கிறீங்க? அழாதம்மா. சரி பதட்டத்துல எல்லாம் ஒண்ணு பேசல, இப்பதான் ஆயின்மெண்ட் போட்டீங்கல, அவளை கொடுங்க. அழுகையை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இருங்க, இன்னும் குழந்தை அழுகையை நிப்பாட்டாம இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு குழந்தை இங்கே இருக்கட்டுமே. என்ன விளையாடுறீங்களா நீங்க? குழந்தை பூச்சி கடியால தான் அழறான்னு தெரிஞ்சா நான் இவரை கட்டாயப்படுத்தி வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இந்நேரம் இதெல்லாம் சரி பண்ணி அவளை தூங்க வச்சிருப்பேன். ஏதோ பூச்சி கடின்னு தெரியாம தான் நான் இவர் பேச்சு கேட்டு இங்க வந்தேன். நீங்க ஏதோ எதேச்சியா பார்த்து ஆயின்மெண்ட் போட்டீங்கல்ல, அதுக்காக ராத்திரி முழுக்க அவளை இங்கெல்லாம் விட்டு போக முடியாது. அவளை கொடுங்க. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ ஆயின்மெண்ட் போட்டதால பரவாயில்ல, அப்புறம் வலி இருந்துட்டே தான் இருக்கும். ஒருவேளை நைட் எல்லாம் குழந்தை அழுதுனா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். வேணும்னா இந்த ஆயின்மெண்ட் என்கிட்ட கொடுங்க. அம்மா அம்மா அம்மா, நான் உனக்கு அம்மா மாதிரி சொல்றேன். என் பேச்ச மதிப்பேன்னு நினைக்கிறேன். அதுலயும் குழந்தை மேல இருக்கிற அக்கறையில தாமா சொல்றேன். வெளியில வேற ரொம்ப வாடை காத்து அடிக்குதுமா. இந்த வாடை காத்துல குழந்தை அங்கேயும் தூக்கிட்டு வந்ததே தப்பு. ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா மாலதியே அங்க வந்திருப்பா. சரி தூக்கிட்டு வந்துட்டீங்க, திரும்பவும் இந்த காத்துல குழந்தைய தூக்கிட்டு போனீங்கன்னா குழந்தை உடம்புக்கு ஆகாதுமா. இங்கேயே விட்டுட்டு போங்கம்மா. காலையில விடிஞ்சதும் மாலதி குழந்தைய அங்க கொண்டு வந்து. இல்லங்க அதெல்லாம் சரியா வராது. என் குழந்தைய போய் கொடுங்க. வெயிட் வெயிட். அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, மாலதி குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவாங்க. நீ கிளம்பு. இந்த நேரத்துல அவங்களை தொந்தரவு பண்ணதே தப்பு. வா. தொடாதீங்க. இதுக்குதான் நான் வீட்லயே சொன்னேன் மாலதிக்கு போன் பண்ணலான்னு. இப்ப அவங்களே சொல்றாங்க பாருங்க. நம்ம மட்டும் வீட்ல இருந்து மாலதிக்கு போன் பண்ணிருந்தா அவங்களே அங்க வந்திருப்பாங்க. எனக்கு இப்ப என் குழந்தை பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காதுல்ல. தியா தியா அழதுடா, சாரிடா. இன்னைக்கு ஒரு நாள் தான். என்ன அஞ்சலி ப்ளீஸ். அஞ்சலி அஞ்சலி சாரி மாலதி. சாரிமா, ராத்திரி முழுக்க குழந்தைய பிரிஞ்சிருக்குமேன்ற கோவத்துல தான் அஞ்சலி இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். ப்ளீஸ் அவளை தப்பா எடுத்துக்காதீங்க. மாலதி குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. நான் காலையில வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே பாய்மா. பாய் மாலதி. அழாதம்மா. சுச்சோ என்னடா? ஒண்ணு இல்லம்மா. ரெண்டு குழந்தை ஒண்ணா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இந்த ஒரு நிமிஷம் அப்படியே நிரந்தரம் ஆயிடக்கூடாதா? டாக்டர் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2 ரிப்போர்ட் வரணும், அது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. அது எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றீங்க. எங்களுக்கு என்ன ஏதுன்னே புரியல. டிஸ்சார்ஜும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்ணையும் கட்டி வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது டாக்டர்? அத பத்தி பேசதான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. சொல்லுங்க டாக்டர். ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கல்னால பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துராதாங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தேன். சாரி, எனக்கு புரியல. கொஞ்சம் டைரக்டாவே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். சாரி சார், நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். தலையில ஆழமா அடிபட்டதுனால அவங்களுக்கு ஆப்டிக்கல் நர்வ்ஸ் அடிபட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா,
சாரி, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆஸ் எ டாக்டரா நான் சொல்லிதான் ஆகணும். நந்தினி தன் பார்வை சக்திய இழந்துட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்மா, அழாதீங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க பார்வை பறி போனது தற்காலிகமாதான். கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை திரும்ப வந்துரும். தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிறவிலேயே பார்வை போகலையே, இடையில ஏற்பட்டது தானே. சோ ஈஸியா அதை கியூர் பண்ணிடலாம். அப்புறம் என்ன, ஏன் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், கொஞ்சம் பண்ணிடலாமே அதை இப்பவே. சார், அப்படியே ஒரு பாசிபிலிட்டி இருந்தா நான் பண்ண மாட்டேனா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவங்களுக்கு பார்வைய கொண்டு வர்றது பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ஆனா அத உடனே கொண்டு வர முடியாது. இப்ப அவங்களுக்கு 7th month. சோ இப்போதைக்கு அவங்களுக்கு கண் ஆபரேஷன் மட்டும் இல்ல, எந்த ஆபரேஷனும் பண்ணக்கூடாது. அத மீறி பண்ணா அவங்களுக்கோ அந்த குழந்தைக்கோ ஆபத்து நிச்சயம். அதனால குழந்தை பிறந்து 3 மாசமோ இல்ல 6 மாசம் வரைக்கும் இத பத்தி யோசிக்காம இருக்கிறது ஃபார் பெட்டர். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுங்க. இத பாருங்க, எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. இப்ப அவங்க கண் கட்ட நான் அவுக்க போறேன். அவங்க கண்ணு தெரியலன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் எமோஷனல் ஆகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களையும் எமோஷனல் ஆக்கிடாதீங்க. ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த மாதிரி அதிர்ச்சியான செய்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அதனாலதான் முதல்லயே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட வந்து கோஆபரேட் பண்ணுங்க. ப்ளீஸ் வாங்க. மிஸ்ஸஸ் நந்தினி, இனிமே நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற அளவுக்கு நீங்க கியூர் ஆயிட்டீங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஃபுல் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன காயங்களும் கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம். இத பாருங்க நந்தினி, இப்போ மெல்ல மெதுவா கண்ணை திறங்க. ஸ்லோவா மெதுவா. மெல்ல மெல்ல மெதுவா. லுக் லுக், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஸ்லோவா. கண்ணை திறங்க. பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரையும் பாருங்க.
நந்தினி பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காரு, உங்க அக்கா இருக்காங்க. பாருங்க பாருங்க. இல்ல டாக்டர், எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்லம்மா, மறுபடியும் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. திருப்பியும் ட்ரை பண்ணுங்க. ஸ்லோவா. இப்ப தெரியுறாங்களா? இப்ப தெரியுதுங்களா? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எல்லாரையும் பாருங்க. இப்ப தெளிவா தெரியுதா? இல்ல டாக்டர், எனக்கு எதுவுமே தெரியல. சுத்தமா எதுவுமே தெரியல. நந்தினி, எனக்கு ஒரே இருட்டா இருக்கு. நான் சொல்றது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. 4 days நீங்க கண்ணை திறக்காம இருந்ததுனால உங்களுக்கு அப்படி தோணுது. You are completely all right. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்ல நந்தினி, 3-4 days அப்புறம் நல்லா தெரியும். சொல்லுங்க. இல்ல நந்தினி, விஸ்வா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை நந்தினி. இத பாருங்க நந்தினி, நான் சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இப்படி எமோஷனல் ஆனீங்கன்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடும். Please நந்தினி. ஏன் நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? Everything will be all right. என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். Please, டாக்டர் சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க. Come on fast. இல்ல எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். என்ன விஷயம் கொடுத்து கொன்னுடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. It's okay. Take it easy. நான் சொல்றேன்ல நந்தினி, ப்ளீஸ் நந்தினி. எனக்கு ஊசி போட்டு ட்ரை பண்ணுங்க டாக்டர். Come on, சீக்கிரமா. கொஞ்சம் இருங்க. நந்தினி ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. சொன்னா கேளுங்க. சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க. நந்தினி, don't shake your hands. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. Okay, relax நந்தினி. சாரி மிஸ்டர் விஸ்வா, இனிமே அவங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இப்போதைக்கு உங்க வைஃபுக்கு ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கேன். அவங்க கண் முழிச்சதும் எமோஷனல் ஆவாங்க. நீங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இனிமே அவங்களுக்கு எல்லாமே நீங்க தான். புரியுதுங்களா? ஓகே டாக்டர். அம்மாடி. ஆறுமுகம், வாங்க சார். ஆறுமுகம் இருக்காரா? இருக்காரு. உட்காருங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவரை கூப்பிடுங்க. அண்ணே, அண்ணே. இதோ வந்துட்டமா. வணக்கம் சார். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் சார்? நான் உங்களையும் ரேவதியும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? எதுக்கு? முந்தா நாள் ராத்திரி ரதி தேவி வீட்டுக்கு போய் அந்த ரதி தேவி, மகேஷ், அந்த வேலைக்கார அம்மா அவங்க 3 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே யாரோ 4-5 பேரு விஜயை கடத்திட்டு போயிருக்காங்க. தெரியும் இன்ஸ்பெக்டர். அதை நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி மகேஷ் இங்க வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு போனான். நாங்க இல்லன்னு எவ்வளவோ சொல்லி அவன் கேட்காம எங்களை லாக்அப்ல தள்ளாம விட மாட்டேன்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு போனான். அந்த விஷயமா தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நீங்க என்னடானா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல இன்ஸ்பெக்டர். விஷயம் அது மட்டும் இல்ல ஆறுமுகம். நேத்து வந்து உங்ககிட்ட கலாட்டா பண்ணிட்டு போன மகேஷ் இன்னும் வீடு திரும்பல. எங்க இருக்கான்ற தகவலும் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி அவன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கும் வரல. அதனால நீங்க தான் விஜயையும் மகேஷையும் ஆள் வச்சு கடத்திருக்கீங்கன்னு உங்களையும் ரேவதியையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த ரதி தேவி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், சார், நாங்க உங்களை கடத்திட்டு போன நீங்க நம்புறீங்களா சார்? பதட்டப்படாதம்மா.
நம்புறதா இல்லையாங்கிற ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம். இப்ப இம்மிடியட்டா உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சரிங்க இன்ஸ்பெக்டர், நாங்க தாராளமா ஸ்டேஷனுக்கு வர்றோம். ஆனா எப்படியாவது எங்க முதலாளி பிள்ளைங்களை யார் கடத்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். கண்டிப்பா ஆறுமுகம். ஆனா அவங்கள நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என்னுடைய கஸ்டடியில் இருந்துதான் ஆகணும். ப்ளீஸ். இந்த பாவி மேல முழுசா இறக்கப்படுறதுக்கு உனக்கு மனசு வரலையா? அதனாலதான் என் வேண்டுதல முழுசா நிறைவேத்தாம என் மருமகளோட உயிரை மட்டும் காப்பாத்தி அவளோட பார்வையை பறிச்சிட்டியா? நான் உன்கிட்ட என் உயிரை கூட எடுத்துக்கிட்டு என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி கொடுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மருமகளை நல்லபடியா காப்பாத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு அநியாயமா அவளோட பார்வையை பறிச்சிட்டியே. இது என்ன நியாயம்? இந்த வயசுல யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாம நான் நல்லா இருக்கும்போது என் மருமக வாழ வேண்டிய வயசுல இப்படி பார்வை இல்லாம கஷ்டப்படலாமா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு குழந்தை பிறந்துரும். அதுவும் அவளுக்கு தலை குழந்தை வேற. அந்த குழந்தைய பாக்குறதுக்கு கூட அவளுக்கு பார்வை இல்லாம பண்ணிட்டியே. நான் பாவிதான். இந்த பாவியோட உயிர் உனக்கு தேவையில்லைன்னா என் பார்வை அதை எடுத்துக்கோ. தயவு செய்து என் மருமகளுக்கு பார்வையை கொடுத்துரு. என் மருமகளுக்கு பார்வையை கொடுத்துரு. பார்வையை கொடுத்துரு. என் மருமகளுக்கு பார்வையை கொடுத்துரு. பார்வையை கொடுத்துரு. என்னமா பண்ற? என்னமா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுடா. நான் பண்ண பாவத்தினாலதான் இன்னைக்கு என் மருமகளோட பார்வையே போயிடுச்சு. நான் பாவிடா. நான் உயிரோடவே இருக்க கூடாது. இங்கேயே என் உயிர் போனாதான் அந்த தெய்வம் என் நந்தினி மேல கருணை காட்டும். சொல்ல கேளுமா. நீ இப்படி உயிர் விடுறதுக்கு அன்னைக்கு நந்தினி அவ்வளவு கஷ்டப்பட்டா? நீ நல்லா இருக்கணும் தானே அவ படாத பாடுபட்டா? இங்க பாருமா, நீ எந்த பாவமும் பண்ணல. பாவம் பண்ணினது யாரு என்னன்னு இந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். நீ உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை. நந்தினி என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீயும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிகவர் ஆகி வந்திருக்க. மறுபடியும் உனக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னமா செய்வேன்? யோசிச்சு பாத்தியா? இப்ப பாரு, நான் முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப என் மனசுல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்ல. அடிப்படையா நந்தினிக்கு ஒரு ஆறுதல் சொல்றது கூட என் மனசுல தெம்பு இல்ல. என்னால முடியாது. நீதான் ஆறுதல் சொல்லணும். நந்தினிக்கு பார்வை வரத்துக்கு அந்த தெய்வம் பொறுப்பு. ஆனா எங்க 2 பேருக்கும் லைஃப்ல ஏதாவது ஒண்ணுன்னா நீதாம்மா இருக்க. எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க. புரியுதா? நீ இல்லைன்னா நானும் நந்தினியும் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லாம அனாதை ஆயிடுவோம். ஐயோ, அப்படி சொல்லாத விஸ்வா. நீயும் நந்தினி நல்லா இருக்கணும்டா.
உங்க 2 பேரையும் ஒரு தாய் கோழி மாதிரி அடக்காத்து நான் வாழ வைக்கிறேன்டா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நந்தினிக்கு பார்வைய நான் கொண்டு வரேன். இந்த கடவுளுக்கு என் மேல இறக்கலனாலும் நம்ம நந்தினி மேல கண்டிப்பா இறக்க வரும். நந்தினிக்கு கண்டிப்பா பார்வை வரும். என் மருமகளுக்கு பார்வை வந்துரும்டா. அம்மா, உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். என் மருமகளுக்கு கண்டிப்பா பார்வை வரணும். நந்தினிக்கு பார்வை வரணும். என் மருமகளுக்கு பார்வை வரணும்.